வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வர்ற ஜூலை 10ஆம் தேதி ஏகாதசி. நம்ம இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி பார்க்க போறோம். நான் எப்பயுமே சொல்றதுதான், நிர்ஜல உபவாசம் இருக்கிறவா தாராளமா இருக்கலாம், அது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி முடியாத வாளுக்காக தான் இந்த ரெசிபி. ஏகாதசி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவா இதே ரெசிபியை மத்த நாள்ல பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெசிபி உடுப்பி, மேங்களூர், கோஸ்டல் கர்நாடகாலாம் ரொம்ப ஃபேமஸ். அவலக்கி உப்கரி அப்படின்னு சொல்லுவா. இது வந்து அவ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னாலும், லைட் டின்னர் வேணும் அப்படின்னாலும், ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல, கல்யாணங்கள்ல, ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்துல, இந்த மாதிரி எல்லா அக்கேஷன்ஸ்லயுமே அவ பண்ணுவா. இது வந்து நம்ம ஏகாதசி பலகாரத்துக்கு தகுந்த மாதிரி குவிக்காவும் ஆயிடும், வயிற்றுக்கு வந்து ரொம்ப லைட்டா இருக்கும், டேஸ்டும் வந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, கர்நாடகா ரெசிபியான ஏகாதசி பலகாரம் அவலக்கி உப்கரி குவிக்கா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பவுல்ல 2 கப்பு அவல் எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, 2 முறை வாஷ் பண்ணி தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். அதாவது அவலுக்கு மேல ஒரு லேயர் இருக்கிற அளவுக்கு விட்டுண்டா போறோம். இப்படி பிரஸ் பண்ணா பாருங்க, இந்த அவல் ஒரு லேயர் தண்ணி தெரியறது இல்லையா, இந்த அளவு விட்டா போதும். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு பவுல்ல நம்ம அவல் அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 2 கப்பு தேங்காய் துருவல், நல்லா பொடி பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் கையால நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் கையால இது போல கிரஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காரம் ஃபுல்லா இதுல இறங்கிடும். நல்லா மிக்ஸ் ஆயிடுத்து. நம்ம வாஷ் பண்ணி வச்ச அவல் இதுவும் பாருங்க நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு, சாஃப்டாவும் ஊறி இருக்கு. இது நல்லா கையால் அப்படி உதுத்து விட்டுக்கலாம். நம்ம உதுத்த அவல தேங்காயோட சேர்த்துருவோம். இதுக்கு இப்ப நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாயை 2ஆ உடைச்சு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், தாராளமா கருவேப்பிலை. தாளிச்சதை அவல்ல சேர்த்துருவோம். நம்ம தாளிச்சது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் இந்த மிளகாய் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா அப்படி நசுக்கி விட்டுக்கணும். நல்லா பொரிச்சாதான் இந்த மாதிரி நமக்கு வந்து இது கிரஷ் பண்றதுக்கு வரும். நமக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாயை சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆரம்பத்துல சேர்த்த தேங்காய், அவல், இப்ப நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா தாளிச்சது, இது எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம வேணும்னா கருவேப்பிலையை கூட நல்லா இது போல கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம நெய்யில நல்லா பொரிச்சு எடுத்ததுனால நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. சாஃப்டாவும் இருக்கு, அது என்ன நல்லா பொல பொலன்னு இருக்கு. சின்ன கட்டு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயும், அதாவது அப்பப்போ தேங்காயை உடைச்சி துருவி சேர்த்துக்கணும். கொத்தமல்லி அது மாதிரி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியா இருக்கணும். இப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம தேங்காய் எல்லாம் சேர்க்கறதுனால ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஏகாதசி பலகாரம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுது. ஏகாதசி பலகாரம் அவலக்கி உப்பு கறி சூப்பரா ரெடி ஆயிடுது. வாங்க இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த கொத்தமல்லி, தேங்காய் அதோட பிளேவர் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம இதுல கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திருக்கோம். அந்த சர்க்கரை சேர்க்கும் போது கூட எல்லாருக்கும் தோணலாம் அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமோ, எப்படி சாப்பிடுறது அப்படின்னு. ஆனா லைட்டான ஒரு ஸ்வீட் தான் இருக்கு, ரொம்ப ஜாஸ்தி அப்படி இனிப்பு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் இல்ல. அது மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிறது சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. காரமும் வந்து ரொம்ப லைட்டா இருக்கு. நம்ம ஆரம்பத்துல சேர்த்த பச்சை மிளகாயும் அதுக்கப்புறம் தாளிச்சு மிளகாய் நம்ம கிரஷ் பண்ணி போட்டோம் இல்லையா, அந்த காரம் தான். ஒருவேளை காரம் அதிகமா வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். ஆனா பலகாரத்துக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னா நான் கம்மியா தான் நான் சேர்த்திருக்கேன்.
சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப லைட்டா இருக்கும், அதே நேரம் சாப்பிட்ட பிறகு ஃபில்லிங்காவும் இருக்கும். இது நம்ம பண்ணும்போது தேங்காயை வந்து அப்பக்கப்ப தேங்காயை உடைச்சு துருவி எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலா இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சம் தாராளமா எடுத்துட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த ரெண்டோட ஃபிளேவர் தான் இதுல வந்து ஹைலைட்டா இருக்கும். பச்சை தேங்காயும் வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஃபைபர் ரிச்சா இருக்கும். இது வந்து பண்ணிட்டு ரொம்ப நேரம் வச்சுக்காம உடனே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கிறோம், அதை வறுக்கல எதுவும் பண்ணல, நம்ம கையால வேற மிக்ஸ் பண்றோம். இது வந்து கையால மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா மிக்ஸ் ஆகும், கரண்டியாலன்னு அந்த அளவு ஆகாது. ஏகாதசிக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பலகாரம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட கர்நாடகா ஸ்டைல் அவலக்கி உப்பு கறி வரக்கூடிய ஏகாதசிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பண்றதும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.